ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு இப்ப குரூப் 4 கவுன்சிலிங் வந்து ஜேஏக்கும், டைப்பிஸ்ட்டுக்கும் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஸ்டெனோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அத பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸ்டெனோ கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சு இருக்கணும் அப்படின்றத பேசிக்கா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து வேக்கன்ஸிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து வேக்கன்ஸிஸ் பிட் அப் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோட வீடியோவும் போட்டிருக்கேன். என்னோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு நமக்கு எவ்வளோ வேக்கன்ஸிஸ் குடுத்தாங்க அப்படின்னா, 662 வேக்கன்ஸிஸ் குடுத்தாங்க. இதுக்கப்புறம் 2 தடவ வந்து சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு. அதாவது நமக்கு குரூப் 4 கவுன்சிலிங்ல 1ல இருந்து ஆடம் 1ல இருந்து இப்போ 1H வரைக்கும் நமக்கு கொடுத்திருந்தாங்க சேஞ்சஸ். வேக்கன்ஸிஸ் வந்து இன்கிரீஸ் பண்றதா இருக்கட்டும், ரிவைஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்றதா இருக்கட்டும், ரிலேட்டிவ் ஏதாவது சேஞ்சஸ் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அப்டேட்டா நமக்கு 1H வரைக்கும் குடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெனோக்கு 2 அப்டேட் வந்துச்சு 2 தடவ. ஒரு தடவ வந்து கம்ப்ளீட்டாவே வேக்கன்ஸிஸ் வந்து ரிவைஸ் பண்ணி, டிக்ரீஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அதோட லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் ஃபிரெண்ட்ஸ். எந்தெந்த கம்யூனிட்டில வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கு போஸ்ட் அப்படின்றத பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, அது டிக்ரீஸா, இன்கிரீஸான்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு கம்யூனில 2 வேக்கன்ஸிஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு, இன்னொரு கம்யூனில 2 வேக்கன்ஸிஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது, அது வந்து ஒரு கம்யூனல் இன்கிரீஸும், ஒரு கம்யூனல் டிக்ரீஸ் அந்த மாதிரி. இந்த மாதிரி 2 அப்டேட் வந்து நமக்கு ஸ்டெனோவ பொறுத்தவரைக்கும் குடுத்துறாங்க. அந்த 2ஓட லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் மீன்ஸ் கிளியரா பார்த்துக்கோங்க. எந்த கம்யூனல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்றது. அதே ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் அப் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல்ல இருக்கா? உங்க கம்யூனல்ல இருக்கா? அப்படின்றத நீங்க ஜெனரல் டர்ன்ல இருக்கா? இல்ல பிசி ஜெனரல்ல இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி பிஎல் அப்படின்னா பிளாக் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து எஸ்எஃப்லயும் குடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க இருக்க வேக்கன்ஸிஸ் வந்து பிஎல்ல இருக்கா? எஸ்எஃப்ல இருக்கா? ஜிடில இருக்கா? இல்ல பிசி ஜெனரல்ல இருக்கா? உமன்ல இருக்கா? அப்படின்னு கிளியரா நமக்கு தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வேக்கன்ஸிஸ் வந்து 662லேருந்து எவ்வளோ வேக்கன்ஸிஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க கிளியரா பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து நமக்கு வந்து ஜேஏ 32 வேக்கன்ஸிஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. 66 வேக்கன்ஸிஸ் டைப்பிஸ்ட்ல நமக்கு குடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஸ்டெனோக்கு அகைன் வந்து டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. அப்படி இருந்தா மேக்ஸிமம் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி 2 தடவ ரெடியூஸ் பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ அகைன் வந்து ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு சின்ன தாட் எனக்கு. அண்ட் தென் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நமக்கு வேக்கன்ஸிஸ் வந்து அவைலபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் கோட் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டெனோ டைப்ஸ் 3513 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க மாதிரி இருக்கும்போது அவங்க கொடுத்த வேகன்சிஸ் பாருங்க. இப்போ வந்து 4 வேகன்சிஸ் அப்படின்னா அது எதில் போகுது பாருங்க. ஜென்ரல் டர்ன் ஜென்ரல். ஸோ ஜென்ரல் டர்ன் அப்படின்னா யார் வேணா எடுக்கலாம். ஸோ பிசி ஜென்ரல் அப்படின்னா பிசியில் ஜென்ரல் எடுக்கலாம். ஸோ அப்படின்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் வருவாங்க. ஸோ எம்பிசி ஜென்ரல் அப்படின்னா அதே மாதிரி எம்பிசினே அப்படிதான். எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டி அப்படின்னா எஸ்சிஏல டிடபிள்யூ அது பிஎஸ்டி இருக்கவங்க மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஒவ்வொரு தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னா, அது வந்து உங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கா? நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கா? ஸ்டேட்டா? டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியா? ஸோ இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுட்டு, அதுல உங்களுக்கு போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து எஸ்எஃப்ல நிறைய இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜேஏல வந்து போலீஸ் வந்து எஸ்எஃப்ல தான் நிறைய இருந்துச்சு லாஸ்ட் டைம். அதே மாதிரி ஜேஏல வந்து செக்ரட்டரி கிடையாது. டைப்பிஸ்ட்ல மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதனால சில பேர் வந்து டைப்பிஸ்ட்ல செக்ரட்டரியேட் போகணுன்றதுக்காக ஜேஏ அட்டன் பண்ணாம டைப்பிஸ்ட் போயெல்லாம் போனாங்க. ஸோ இந்த மாதிரி வேகன்சிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் திங். தேர்ட் திங் வந்து எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஸோ வேகன்சிஸ் வந்து எப்படி ஸ்பிட் அப் ஆயிருக்கும் அப்படின்னா, ஷார்ட் ஃபால் எவ்வளவு இருக்கு, அது வந்து பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டி ஜென்ரல்ல பிஎஸ்டி இல்லாம எவ்வளவு, பிஎஸ்டி இருக்கிறது எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கணும். அதனால இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உமனுக்கு எவ்வளவு, ஸோ டிடபிள்யூக்கு எவ்வளவு, அதாவது ஸ்பெஷல் கேட்டகரிஸ்லாம் இல்லாமல் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த தடவை நமக்கு டைப்பிஸ்ட்க்கு வந்து லாஸ்ட் இயர் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் கவுன்சிலிங் நடந்துச்சு. ஸோ அதனால நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அந்த வேகன்சிஸ்லாம் எப்படி இருக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அது மேபி அதை வந்து ஜென்ரலில் கன்வெர்ட் பண்ணி ஃபேஸ் டூ கவுன்சிலிங் வரலாம். ஆனால் பட் அது கன்ஃபார்மாக வருமா, அது இந்த நாள் தான் வரும் அப்படின்றத சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சிலதுல வந்து வேகன்சிஸ் இருக்கும், வேகன்சிஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் உமன் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல்ல இருக்கு, பிசிஎம்ல ஒன்னே தான் இருக்கு, எம்பிசியில் 17 இருக்கு, எஸ்சியில ஒரு வேகன்சிஸ் கூட இல்லை. இது வித்தவுட் பிஎஸ்டி. ஆனால் வித் பிஎஸ்டி 3 இருக்குது. எஸ்சியில் 11 3, எஸ்டியில் கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா வந்து உமன்ல இருக்கிறது உமன் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருக்கு, ஸ்பெஷல் கேட்டகரிஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ நீங்க ஜென்ரல் மட்டும் தான் போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இல்லாம நீங்க எவ்வளவு வேகன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குன்றத பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து
ஃபேஸ் 2 வந்து விஏஓ ஜேஏ டைப்பிஸ்ட் போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் 3ல விஏஓ ஜேஏ மட்டும் போச்சு. ஸோ ஸ்டெனோல வந்து வேகன்சிஸ் நிறைய இருந்துமே நமக்கு வந்து ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 போல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து நம்ம அக்யூரேட்டா வந்து இந்த கண்டிப்பா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் வந்து சொல்ல முடியாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த வேகன்சிஸ் அப்படின்னா நீங்க எவ்வளவு டிகிரிஸ் ஆயிருக்கு அது எப்படி இருக்குன்றத பாருங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிபிகேட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி எதுக்கு அப்படின்னா வந்து நீங்க சிவில வந்து நீங்க என்னென்ன அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே கொண்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் உங்க 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், காலேஜ்ல யூஜி, பிஜி, அவங்களோட கம்யூனிட்டி, அண்ட் தென் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நீங்க கொடுத்துருப்பீங்களா சிஓஎன், சிஓஏ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ அப்படின்னா ஸ்டெனோ. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க சிவில என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே நீங்க வந்து கொண்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா ஒரிஜினல் வித்தவுட் ஃபெயில். அண்ட் தென் நீங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரிஜினல் வந்து கொண்டு போய்க்கலாம், போட்டோஸும் கொண்டு போய்க்கலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், பட் அது வந்து சேஃப் நீங்க கொண்டு போறது. அண்ட் தென் வந்து பிஎஸ்டிம், கம்பல்சரி பிஎஸ்டிம். நீங்க பிஎஸ்டிம் இருந்துச்சு அப்படின்னா பிஎஸ்டிம் மறக்காம நீங்க எடுத்துட்டு போங்க. அது அப்போ அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன மிஸ்டேக்ஸ்னா வந்து அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இல்லை டைம் கொடுப்பாங்க 10 டேஸ்க்குள்ள நீங்க இதை ரெக்டிஃபை பண்ணி எங்களுக்கு கொடுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்டன் டைம் கொடுப்பாங்க. கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். ஸோ அதே மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லிட்டு. நமக்கு 3 டேஸ் தான் கவுன்சிலிங். ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபில்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒரு இதுன்னு எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்க, அக்ரிகல்ச்சர் அப்படின்னா 8 வேகன்சிஸ் தான் இருக்கு. இதே டைப்பிஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து 50+ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி இப்போ வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால நமக்கு சீக்கிரமாகவே நமக்கு வந்து ஃபில் ஆயிரும். இப்போ அதனால தான் வந்து நான் வந்து இது கொடுக்கல. பட் அப்படி இருந்தாலுமே நான் வந்து ஏற்கனவே வந்து ஸ்டெனோக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டேட் சீனியாரிட்டி இதுதான், சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இதுதான், சென்னை பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதுதான் போட்டிருக்கேன். ஸோ பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி, அதுக்கப்புறம் சென்னை பேஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் ஸ்டேட் சீனியாரிட்டி. ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இதோட லிங்க் வேணும் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம டைப்பிஸ்டிக் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து போகணும். அதோட என்ன கொடுக்குறீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ் இருக்கிறது வந்து இதில் ஃபர்ஸ்ட் டே ஃபுல் ஆயிரும். ஸோ அந்த ஒரு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் இருக்கும். அதே மாதிரி பாசிபிலிட்டிஸ் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசி வந்து ஃபர்ஸ்ட் டே போவீங்க. செகண்ட் டே வந்து அந்த 10 o'clock பேட்ச், 10 o'clock பேட்ச் வந்து எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா மேக்ஸிமம் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஆனால் 11:30 டவுட். ஸோ இந்த மாதிரி தான் க்ரைட்டீரியா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டே, அதுக்கப்புறம் அந்த 10:30 பேட்ச், அந்த 10 o'clock பேட்ச் அந்த வந்து கரெக்டாக இருக்கும் பிசி, எம்பிசிக்கு. ஸோ இது வந்து எஸ்சி வந்து டைப்பிஸ்ட்ல வந்து அந்த அளவுக்கு காம்படிஷன் வரல ஜெய் அளவுக்கு. ஸோ அதனால வந்து இங்கே ஸ்டெனோ டைப்பிஸ்டுக்கு வந்து எஸ்சி அதில் காம்படிஷன்ஸ் இருப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ சப்போஸ் அவங்க ஜென்ரல்ல வந்தாங்க அப்படின்னா பிசி, எம்பிசிக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும். இல்ல சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ஜென்ரலில் வந்தாங்க அப்படின்னா எஸ்சிக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து ஜென்ரலில் வந்து வெறும் பிசி, எம்பிசி மட்டுமே போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்யூனலில் வந்து ஃபுல்லாகவே அவங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் கம்யூனல் எடுக்கிறவங்க கம்யூனலில் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏன்னா ஜென்ரலில் போனோம் அப்படின்னா இப்போ வந்து 10 பேர் இருக்காங்க. 10 பேரில் வந்து 2 பேர் வந்து ஜிடியில் போயிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து அந்த 2 பேர் எடுக்கலாம்ல, 10 பேருக்கு மேலே 12 பேராக எடுக்கலாம்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. மேக்ஸிமம் நான் லோயர் முடிச்சிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ஜாப் கிடைக்குமான்னு சில பேர் கேட்குறீங்க. ஸோ அது வந்து க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பிசிஎம் கிடைக்கலாம், எஸ்சிஏ கிடைக்கலாம், மேக்ஸிமம் எஸ்சி எஸ்டிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் இந்த 3க்கு பாசிபிலிட்டி கண்டிப்பாக பிசிஎம்க்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்சிஏக்கு இருக்கு. எஸ்டிக்கு வந்து சான்சஸ் மேபி அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3க்கு வந்து நீங்கள் லோயர் வச்சிருந்தாலே கிடைக்கலாம். ஏன் அப்படின்னா லாஸ்ட் கவுன்சிலிங் வந்து லோயர் வச்சு இவங்க 3 பேருக்கும் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அந்த க்ரைட்டீரியா வச்சு நான் என்ன சொல்றேன், ஸோ கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பிசி, எம்பிசிக்கு மட்டும் தான் காம்படிஷன் இருந்துச்சு ஜென்ரல்ல அதை ஃபர்ஸ்ட் டேல. ஸோ அதனால வந்து மேபி அவங்களுக்கு கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிங். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பிளாக் லாகும் ஷார்ட் ஃபாலும் கண்டிப்பாக ஃபில் பண்ணுவாங்களா, எல்லாமே ஃபில் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஃபில் பண்ணணும் அப்படின்னு தான் ஜிஓ பாஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லாமே ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்றது கண்டிப்பாக டவுட் தான். ஏன் அப்படின்னா வந்து விஓ ஜேஏலேயே வந்து எஸ்எஃப்ல வந்து மேக்ஸிமம் வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சொன்ன அந்த அமௌண்ட் ஃபுல்லாக ஃபில் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபுல்லாக ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால கொஞ்சம் இதுதான். ஸோ பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்பிளிட் அப் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் வேகன்சிஸ் எப்படி ஸ்பிளிட் அப் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியாது வந்து ஸ்டேட் சீனியாரிட்டியா, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியா, இல்லை சென்னை பேஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே கவுன்சிலிங்கில் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கவுன்சிலிங்கில் வந்து எப்படி நடக்கும், அந்த கவுன்சிலிங் கால் எப்படி நடக்கும் அப்படின்ற வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் எல்லாமே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எப்படி வந்து நம்ம வந்து
கவுன்சிலிங் நடக்கும்ன்றது, இந்த ஸ்பிட் அப் நடக்கிறது, வேகன்சிஸ் ரெடியூஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அந்த வீடியோலாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.